ஹாய். கேட்டுக்குள்ள நிக்கிறோம். மல்லிப்பூ பூத்துருக்கு பாருங்க. மல்லிப்பூ முட்டை விட்டுருக்கு. ரோஸ், பன்னீர் ரோஸ் நல்லா முட்டை விட்டுருக்கு. துளுக்குது, முட்டை விடுது. அப்புறம் பூத்தா ஒரே மாதிரி எல்லாம் பூ பூக்குது, அப்புறம் பூக்க மாட்டேங்குது. பதியம் வைக்கலாமான்னு தெரியல. இதை என்ன பண்ணணும், இதை வெட்டிட்டு இந்த கவர் இருக்குல்ல, இதில் பதியம் வச்சு பார்க்கணும். இன்னொரு 2 செடி வச்சா பூ வாங்கும். கனகாம்பரம் இது விதை வைக்குமான்னு தெரியல. ரெண்டு குண்டு மல்லிப்பூ இருக்கு. இப்பதாங்க வாங்கி வச்சோம். இப்பதான் முட்டை விட்டு பூத்துட்டு இருக்கு. நெருப்பு பிடிக்குது பாருங்க. மறுபடியும் வெண்டை செடி போட்டு காய் காய்ச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் புது செடி. ரெண்டு செடியிலேயே 5 காய் இருக்கு. அதுல இருக்கா எறும்பு. ஒரு பொரியலுக்கு காய் வந்துடும். இதை அறுத்துடவா? இன்னும் ஒரு பொரியலுக்கு காய் காய்க்கணும். வெண்டைக்காய் அரைத்தாச்சு. அடுத்தது பச்சை மிளகாய் செமையா காய்க்குதுங்க. இது கட் பண்ணி விட்டதுக்கு பிறகு நிறைய காய் காய்க்குது. அன்னைக்கு ஒரு 1/2 கிலோ இருக்கும். அறுத்து வத்தல் போட்டாச்சு. நீங்க பாருங்க, கட் பண்ணி விட்ட செடியில எவ்வளவு காய் காய்க்குது. ஆனா நார்மலா சமைக்கும் போது உரைக்க மாட்டேங்குது. வத்தலா போட்டா உரைக்குது. இத்தனைக்கும் தயிர்ல ஊற போட்டுதான் வைக்கணும். எண்ணெய் காயா இறக்க விட்டா அவ்வளவுதான். பெருசாவும் இருக்கு. அவ்வளவுதாங்க. கத்திரி செடி ஓஞ்சிருச்சு. எவ்வளவு காய் காய்ச்சி வெளியே போட்டிருந்தேன். கத்திரிக்காய் ஓஞ்சிருச்சு. இருந்த இந்த செடியெல்லாம் பிடுங்கி போட்டுருந்தேன். அடுத்த சீசன் தான் வைக்கணும். சும்மா 1 2 சும்மா சாம்பாருக்கு போட்டுக்கலாம். அவ்வளவுதான். கத்திரிக்காய் எவ்வளவு கத்திரிக்காய் அறுப்போம். காய்ச்சோம். ஒரு செடியில பழமா அறுக்கிறோம் பாருங்க. பழுத்துருச்சு. இது இந்த காய வச்சு வச்சோம்னா சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு விட்டாச்சு பாருங்க. இது சரியான காரம். இந்த மிளகா பச்சை அவ்வளவு இருக்கட்டும். ஒரு செடிக்கு ஒரு செடியில காயா அறுத்துக்கிறது சட்னி சாம்பார் போடுறதுக்கு. ஒரு செடி பழமா விட்டாச்சு. அன்னைக்கு அறுத்துட்டு வந்ததை விட அதிகமா இருக்கும் போல இருக்கு. அன்னைக்கு இதை விட அதிகமா அறுத்துட்டு வந்தீங்க.
சுண்டைக்காய் அறுத்துக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை. சுண்டைக்காய் சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல், வடை, பாயாசம் தான். சுண்டைக்காய் நிறைய இருக்குது. எப்போ அறுக்கிறது? நான் கொஞ்சம் அறுத்துட்டு போயிடுறேன். நீங்கள் ஏதாச்சும் இல்லை, எல்லாத்தையும் அறுத்துட்டு போயிடுவேன். காக்காவுக்கு இப்பயே பசிக்குது போல இருக்கு. எல்லாரும் மத்தியானம் தான் சோறு. இதெல்லாம் அறக்க முடியல, சிசரால தான் அறக்கணும் போல. இது கை வெட்டிடுமோன்னு பயமா இருக்கு. இலை இல்லை, வெறும் காயாதான் இருக்கு. அடிச்ச மழைக்கு சாயாம இருக்கேன், அதே பெரிய விஷயம். என்ன மழை! ரெண்டு வாழை அறுத்துட்டு வேணுமா? இது குருத்தா இருக்கு, இது அறுத்துட்டு வேணும். இது அறுத்துட்டு இது இலை நுனி இலை கீஞ்சிருச்சு. இதை இப்படியே கட் பண்ணிட்டு இதை ரெண்டா கட் பண்ணிக்கலாம். வேலை முடிஞ்சது. அறுத்தாச்சு. கத்திரிக்காய், காஞ்சம், பச்சை மிளகாய். இது பார்த்தீங்கன்னா பழுத்துருச்சு மிளகாய். வெண்டைக்காய் இவ்வளோ வெண்டைக்காய் வீட்டில் இருக்கு, அதோட சேர்த்து பொரியல் பண்ணிடுவோம். சுண்டைக்காய், இன்னைக்கு சுண்டைக்காய் சாம்பார். அவ்வளோதாங்க. இன்னைக்கு அறுவடை முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி காய்கறி போடுறது இல்லை, ஏன்னா ஒன்றும் அவ்வளோவா இல்லை, சும்மா வீட்டு யூஸுக்கு மட்டும்தான் இருக்கு. அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.